சார், பல்வேறு வகையான பிரச்சாரங்கள் இந்த இந்த தேர்தலை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டது. பல தலைவர்கள் பலவிதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். இது எல்லாமும் ஏதோ ஒரு புள்ளியில் போய் நிக்குது. எல்லோரையும் ஓட்டு போட வைக்கணும், அந்த ஓட்டு நம்மளுடைய கட்சிக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு அப்படி இல்லை. வாக்குரிமை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டினுடைய கோல். சார், நம்ம பாண்டிச்சேரி பார்த்தோம். அது வந்து கடந்த முறையை போல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக பதிவாகி இருந்தது. தமிழ்நாட்டிலும் அப்படியான ஒரு அபரிமிதமான வாக்குப்பதிவு பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த எலெக்ஷன்ல விஜயினுடைய வருகையால்? விஜயினுடைய வருகை என்பதிலிருந்து நம்ம பேச்ச தொடங்க முடியாது. ஓகே. நிச்சயமாக பிற மாநிலங்களில் இருப்பது போல் தமிழகத்திலும் 75% வரை வாக்கு சதவிகிதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு 100 டிகிரி 102 டிகிரியை தாண்டி வெயில் கடுமையாக அடிக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் ஓரிரு சதவிகிதம் குறையலாமே தவிர 80% வாக்கை தொடுகிற அளவிற்கு வாக்குப்பதிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள், அதன் ஆட்சியினுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சி. ஓகே. இது மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதும், பெண்களுடைய வாக்கு வங்கியும் பெரும்பகுதியான ஆண்களுடைய வாக்குகளும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி இந்த முறை இளைஞர்கள் வாக்குப்பதிவுக்கே வராத இளைஞர்கள் இந்த முறை வந்து வாக்களிப்பதற்கான ஒரு 5% இளைஞர்கள் அதிகமாக வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. சரி. இதுல முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை அந்த கடந்த கால ஆட்சியினுடைய சாதனைகள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் தேர்தல் அறிக்கை கொடுத்திருப்பது என்பது. நீங்க மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அது நீங்க உங்களுக்கு அமைச்சிருந்தா நீங்க அதை முழுமையா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் அறிக்கையிலே நானும் அந்த அறிக்கை குழுவில் இருந்ததனால் சொல்லுகிறேன். 3 விடயங்களை நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே முன் வச்சோம். ஒன்று, ஒரு திட்டம், ஒரு மின்துறைன்னு வச்சுங்களேன், மின்சார வாரியம். அதில் கடந்த காலத்தில் நடந்தது என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் எதை தொட்டிருக்கிறோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அது எதை நோக்கி போக வேண்டும், வளர்ச்சியை நோக்கியும் கடன் குறைய வேண்டும், வளர்ச்சியை நோக்கி அது செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை கூறுகள் என்ன, அரசாங்கம் எதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் ஒவ்வொரு 51 தேர்தல் வாக்குறுதிகளையும் ஒரு ஆய்வு நூல் மாதிரியே நாங்க கொடுத்திருந்தோம். சரி. அதே மாதிரி நீங்க திமுக தலைமையிலான கூட்டணி பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வாக்குச்சாவடியிலே அமர்கிறவர்களுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து கொடுத்தது என்பதும், இளைஞர்களை ஒருங்கிணைத்து நிறைய இடங்களிலே கூட்டங்கள் போட்டது, நிர்வாகிகளை வைத்து மட்டும் கூட்டம் போட்டது என்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு 5% அதிகமாக திமுகவினுடைய சார்பில் இளைஞர்களுடைய வாக்கு உயர்வது என்பதும், பொது தளத்தில் அது நீங்க விஜய் வச்சுக்கலாம், நீங்க சீமான் வச்சுக்கலாம், அவங்க இருவருக்குமான ஒரு 5% இளைஞர்களுடைய வாக்கு, கல்லூரி மாணவர்களுடைய வாக்கு, மாணவிகளுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு ஒரு 5% என்று வைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் நான் அந்த 80% 80லிருந்து 82% வாக்கை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இதுல மக்களுக்கான நம்பிக்கை, இப்போ வாக்குச்சாவடிக்கு வருகிற மக்கள் எந்த நம்பிக்கையில வர்றாங்க? ஒன்று, ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய சாதனைகள், அந்த இயக்கம் சார்ந்து வாக்களிப்பவர்கள் ஒரு புறம், அது வந்து கட்சிக்காக வாக்கு போடுறவங்க எப்படி இருந்தாலும் வாக்குச்சாவடிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளில் பலன் பெற்றவர்கள், பயன் பெற்றவர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெற்றவர்கள் என்று பல கூறுகள், அதாவது தேர்தல் நேரமா இருக்கிறதுனால நான் விளக்கமாக உள்ளே போகல. அந்த தேர்தல் அறிக்கையிலே கடந்த காலங்களிலே வெற்றியடைந்த திட்டங்களுக்கான தொகையை இந்த முறை அதிகரித்து கொடுத்திருப்பது என்பதும், அதனால் பயன் பெற்றவர்கள் தன்னெழுச்சியாக வந்து
வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய நன்மையை தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இந்த தேர்தலில் மேலோங்கி நிற்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுதான் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சேர்க்கிற இரண்டு கூறுகள். சரி, மூன்றாவது கூறு என்பது யாருக்கு வாக்களிப்போம் என்று தெரியாமல் கடைசி நேரத்தில் முடிவு செய்வோம் என்று நினைக்கிற அந்த 3-4% வாக்காளர்களை பற்றி நாம் எந்த சிந்தனைக்குள்ளும் நாம் போக முடியாது. அவர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், இல்ல அதை எதிர்த்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக மாறலாம், அல்லது விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் வாக்கு செலுத்தினால் என்ன என்கிற எண்ணம். அதையும் தாண்டி அந்த தொகுதியிலே நிற்கிற வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களுடைய தரம், அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள், அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறு என்பதை ஆய்வு செய்து வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4% இருப்பது என்பதும் இந்த வாக்குச்சாவடிக்கு மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எந்த தேர்தலிலும் இல்லாத இந்த தேர்தலில் அரசாங்கத்தின் மீதான வெறுப்பு இல்லாத ஒரு சூழலில் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து வாக்களித்து தங்கள் மகிழ்ச்சியை, நன்றி கடனை செலுத்துவதற்கு வாக்குச்சாவடியை நோக்கி வருவார்கள் என்பதுதான் என்னுடைய முதல் சுற்றுப்பார்வை. ஆர். செல்வராஜ் சார், இன்னைக்கு மார்னிங் வந்து மேற்கு வங்கத்திலையும் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு முதல் கட்ட தேர்தல் அங்கு பதிவாகிறது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை மேற்கு வங்கத்தினுடைய எம்பிக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரே தேர்தல் ஆணையம் தானே தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடத்துது, அதனால அதையும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், மேற்கு வங்கத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2,40,000 துணை இராணுவ படை டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறதை மேற்கு வங்கத்தினுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி சாகெட் கோகலே வந்து போட்டிருந்தாரு. நாங்கள் என்ன பண்ணோம், சரி போலீஸ் ரிசர்ச் பியூரோ வந்து அதோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக அந்த 2025 ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம் சார். வெஸ்ட் பெங்காலினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் போலீஸ் ஃபோர்ஸே வந்து வெறும் 1,60,000 தான். அதில் ஆக்சுவலாக அப்போ இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸோட எல்லா ஐபிஎஸ் உட்பட கான்ஸ்டபிள் வர எடுத்தவங்கன்னா வெறும் 1,05,000 போலீஸோட ஃபோர்ஸ் தான் வெஸ்ட் பெங்காலில் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இருக்குது. ஆனால் 2,40,000 துணை இராணுவ படையினர் வந்து அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார். சார், இதற்கு முன்பாக இவ்வளவு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் ஏதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிப்ளாய் பண்ணியிருக்குங்களா சார்? இப்படி எல்லாம் ஏதோ ஒரு வார் நடத்துற மாதிரி இவ்வளவு பேரை வந்து போட்டா அது டேங்கி எல்லாம் ரோட்ல போற மாதிரி வீடியோ சோசியல் மீடியால வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னால் நடந்திருக்கா சார் இப்படி எல்லாம்? அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2 மாநிலங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான மாநிலங்கள். ஒன்று வெஸ்ட் பெங்கால், இரண்டாவது தமிழ்நாடு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்தது, அறிக்கைகள் கொடுத்தது, பொதுவெளியில் பேசினோம். அது அலுவல் சார்ந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகிற இடத்தோடு தலைவர்கள் பொறுப்புணர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். நீதிமன்றத்திற்கு போனதாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த எஸ்ஐஆர்ல வந்து இந்த வேட்பாளர்களை, அந்த வாக்காளர்களை நீக்கிற சூழ்நிலைகளில் இருந்து இருவருக்குமான போட்டி என்பது அது தொண்டர்கள் வரைக்கும் விரோதத்தை வளர்க்கிற அளவிற்கான வார்த்தை போர்கள் பாஜகவும் மம்தா பானர்ஜி அவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதை நான் கவலையோட பதிவு செய்யணும். இரண்டாவது வந்து வெஸ்ட் பெங்கால்ல வெற்றி பெற்றே ஆக வேண்டும், மம்தாவினுடைய அவருடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா நிலைகளிலும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே எவ்வளவு ஒரு அரசாங்கத்தை பாடுபடுத்த முடியுமோ, எவ்வளவு ஒரு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து ஒரு நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க வைக்க முடியுமோ அதை அங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினை என்பது மம்தா அவர்களிடமிருந்து மிக கடுமையாக வருகிறது. இந்த 2 இயக்கங்களுடைய தலைவர்களுடைய இந்த போக்கு என்பது அடிமட்ட தொண்டர் வரைக்கும் சென்றிருப்பது என்பது பொதுவாகவே வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நேரங்களிலே கலவரம் ஏற்படுவதும், துப்பாக்கி சூடு நடக்கிறது, குண்டு வெடிக்கிறதெல்லாம் நம்ம இயல்பாகவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனால் இந்த தேர்தல்ல அது அமைதியாக நடக்குமா, இல்லை வந்து 2 பக்கம் இருக்கிற தொண்டர்கள்
இறங்கி பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாங்கமும் திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி, முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இருவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனாக, தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். ஓகே சார், நீங்க இந்த தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு சின்ன டவுட் சார். நீங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால சார் இப்போ நிறைய இஷ்யூ இப்போ நம்ம மணிப்பூர்ல எல்லாம் நடந்தது சார், மாத கணக்குல நடந்தது சார். அங்க ஒன்றும் பெரிய பாப்புலேஷன்லாம் கிடையாது. பட் அங்கெல்லாம் எந்த ஃபோர்ஸஸும் இந்த மாதிரி அசாம் ரைஃபிள்ஸை தவிர பெரிய லெவலில் ஃபோர்ஸஸ் ஒன்றும் போன மாதிரி தெரியல. இவ்வளோ பேர்லாம் ஒன்றும் டிப்ளாய் பண்ணல. ஆனால் டோட்டல் போலீஸ் ஸ்ட்ரென்த்தை விட சார் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்தில் ஒரு 15-20% ஸ்ட்ரென்த்தை ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா இது அவ்வளவு சரியா நடத்தணுங்கிற அக்கறையோடுவா இல்லை ஏதாவது இது அச்சுறுத்தலா சார்? இதுல இது அச்சுறுத்தல் தான். இது அக்கறை என்பதை நான் ஏற்கனவே சொன்ன கருத்தின் அடிப்படையில் இதை அக்கறையாக எடுத்துக்கொள்ள முடியாது, அச்சுறுத்தல்கள் தான். இந்த 2,00,000 சொச்சம் ராணுவ துணை ராணுவ படையை எங்கே நிறுத்துகிறார்கள் என்பதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் அதிகமாகவும் அவர்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக விடுகிற அந்த வாக்குச்சாவடிகளை குறிவைத்து இந்த துணை ராணுவ படையினர் நிறுத்தப்படுகிறார்கள். மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். நான் வெஸ்ட் பெங்கால்ல நீண்ட மாதங்கள் 2 ஆண்டுகளுக்கு மேல நான் பெங்கால்ல கொல்கத்தால வசிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலை என்பதும் ஜோதிபாசு அவர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமான அரசியல் நகர்வு என்பதும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்பதனால் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கண்கூடாக வைத்து இவர்கள் துணை ராணுவ படையை நிறுத்தி பயமுறுத்தி வாக்குச்சாவடிக்கு மக்கள் வராமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்குகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது, நண்பர் சத்யராஜ் சொல்லுகிற பொழுது அது ஒற்றை வரியில் அதற்கு பதில் சொல்லணும்னா, தேர்தல் ஆணையம் முழுக்க ஒரு சார்பு ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சார்பு சிந்தனை ஒரு சார்பு ஆட்கள் நிறுத்தப்பட்டிருப்பதனால நீங்க என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் திக் ஸ்கின்னும்பாங்க. அவங்களுடைய சதைகள் மிக கடினமானது. நீங்கள் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுகளையும் வைத்து அவர்கள் மீது வைக்கிற கேள்விகளுக்கு கூட அவர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் நகர மாட்டார்கள் என்பது ஒன்று. நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் நல்ல செய்திகளை சொன்னார். வாக்குச்சாவடியில என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது கடந்த 2 தேர்தல்களாகவே நீங்க பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடியிலே நீண்ட நேரம் நிற்காமல் முடிந்தவரை விரைவாக வாக்கு செலுத்தி விட்டு செல்லுகிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அது மக்கள் வாக்களிக்கிற மக்கள், பொறுப்புணர்ந்து செயல்படுகிற மக்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற தமிழக மக்கள், அந்த அரசியல் இயக்கங்கள் அப்படித்தான் அவங்களை வளர்த்து எடுத்திருக்கிறோம். அவர்கள் தன் நிலை உணர்ந்து அவர்கள் செய்கிற செயல்பாடுகள். இரண்டாவது, நீங்க இந்த வாக்கு கூடுது அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் 2 முக்கியமான செய்திகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த முறை வாக்கு அதிகமாகும் 82% தாண்டும் என்று நான் சொல்லுவதற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் இந்த முறை 100% சிறுபான்மையினர் வாக்குகள், அது கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ இல்ல பிற மதத்தை சார்ந்தவருடைய வாக்குகள் செலுத்துகிறது. என்னை பொறுத்தவரையில் 100% தொடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இளைஞர்கள் 2 செய்திகள் நம்ம இளைஞர்கள் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான நம்பிக்கை என்பது, ஒன்று கல்வி, இரண்டாவது வேலை வாய்ப்பு. இந்த கல்வியும் வேலை வாய்ப்பிலும் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்திருக்கிறார்கள், என்ன பயன்பெற்றிருக்கிறார்கள், அதனால் என்ன ஏற்றம் கண்டிருக்கிறார்கள், வருகிற அடுத்தடுத்த ஆட்சிக்கு வருபவர்கள் இதை தொடர்வார்களா என்று ஒவ்வொரு அரசாங்கத்தை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்துகிற பொழுது அவருடைய எதிர்காலம் என்பது கல்வி, வேலை வாய்ப்பு. இதை மையப்படுத்தி வருகிற இளைஞர்கள் நிச்சயமாக ஜனநாயக கடமை ஆற்றுவார்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்க அந்த 2.5% நண்பர் சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் அழகா சொன்னாங்க. அதுல நீங்க ரொம்ப கவனமாக பாத்தீங்கன்னா, அரசியல் மயப்படுத்தப்படாத, அரசியல் என்பதே என்னவென்று தெரியாத ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கொள்கை என்ன, அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன, எதிர்காலத்தில் தமிழகம் எதை சாதிக்க வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் கிஞ்சிற்றும் இல்லாமல்
ஏதோ ஒருவரின் பின்னால் போகிறோம், விசில் அடிக்கிறோம் அப்படின்னு போய் வாக்குச்சீட்டு செலுத்துகிறவர்களை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொன்னால், அப்படி வாக்கு செலுத்தவர்களை நிச்சயமாக எதிர்காலத்திலேயாவது அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகுகிற இடத்திற்கு அந்த இளைஞர்களை நகர்த்தி விடக்கூடாது, அரசியல் மயப்படுத்த வேண்டும். தேர்தல் ஜனநாயகத்தை எப்படி அணுக வேண்டும் என்று அந்த இளைஞர்களுக்கு நாம் வகுப்பெடுக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய தன்மை. ஒன்று. இரண்டாவது, நான் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கையில மை வச்சுக்கிட்டு வரிசையில நின்று வாக்கு செலுத்தி விட்டால் அதுதான் ஜனநாயகம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய ஒரு கூறுதான் நீங்கள் வாக்கு செலுத்துவது. அவருடைய வாழ்வுரிமை என்பதை நீங்கள் வரிசைப்படுத்தினீர்கள் என்றால் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த கடந்த 5 ஆண்டுகளில் அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறதா? எதிர்காலத்தில் அவர்கள் நிறைவேற்றுவதாக சொன்னதை நிறைவேற்றுகிற நம்பிக்கை அந்த இளைஞர்களுக்கு வரும். அதை ஒட்டி அவர்கள் சிந்தித்து வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும். ஜனநாயக கடமையாற்ற வாருங்கள், அரசியல் சிந்தனை கொண்டு வாருங்கள். உங்களை ஒவ்வொருவரும், அது ஆண் பெண் மாணவர் இளைஞர் இளைஞி யாராக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனையோடு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். தனி மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்திவிடப் போவதில்லை. இயக்கமாக இணைந்து போகிற பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். அதை நம்பி வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். புதுச்சேரியை போல் 90% வாக்கை தமிழகத்திலே செலுத்துகிற இடத்திற்கு ஜனநாயக கடமையாற்ற வாருங்கள் என்று நான் அன்போடு மதிமுகவின் சார்பாக அழைப்பு விடுக்கிறேன். ஓகே சார்.